Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெல்லமும் ரவையும் வச்சு ஒரு வித்தியாசமான ஸ்வீட்டு டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண உலர்ந்த திராட்சை சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ 1 கப் ரவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ 1/4 கப்பு துருவின தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இதை இப்போ மாற்றி வைக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3/4 கப்பு வெல்லம், 2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிச்சது போதும். இப்போ இதை வடிகட்டி ரவையில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது ரவையும் வெந்துடும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மாற்றி ஆற வைக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ இதை சப்பாத்திக்கு மாவு பிசையது போல் சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் நெய் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சு இது போல் செய்யலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்கணும். இது போல் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இதை வச்சு ரவுண்டு ஷேப்பாக செய்யலாம். இப்படி செய்யும்போது எல்லாம் ஒன்று போல் இருக்கும். இப்போ ஓரத்தில் உள்ள மாவை மாற்றிடலாம். எல்லாம் ஒரே அளவாக இருக்குது. இது போல் மீதி உள்ளதையும் செய்யலாம். எண்ணெயை மீடியம் ஹீட்டில் சுட வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
எண்ணெயில் உள்ள பபுள்ஸ் எல்லாம் அடங்கி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை மாற்றிடலாம். இதுபோல் மீதி உள்ளதையும் செய்யலாம். இதோ நம்மளோட டேஸ்டியான ரவை ஸ்வீட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.